வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னா த மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 14. எபிசோடோட நேம் லஞ்ச். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. யோகவும் சாப்பிட ரெடி ஆகுறா. அப்போ சேக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் சேக்கியோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்துட்டு, டேய் நிஜமாவே நீ தான் பண்ணியா, என்னால் நம்பவே முடியல நீ தான் பண்ணனு, நிஜமா அட்டகாசமாக இருக்குடா சேக்கின்னு பேசிகிட்டு இருக்காங்க. யோகோ இதை கேட்டுட்டு அப்படி என்ன லஞ்ச் பாக்ஸ் பண்ணியிருக்கான்னு திரும்பி பார்த்தா சேக்கியோட கையில் க்யூட்டாக ஒரு ஆக்டோபஸ் இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்க்குறா. சேக்கி அதை சாப்பிட்றான். ஜாம்பிஸ்லாம் எப்படி சாப்பிடுமோ அப்படி கொடூரமாக சாப்பிட்றான். இதை பார்த்துட்டு என்ன இவன் இவ்வளோ கொடூரமாக சாப்பிட்றான், இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்ருக்கலாம், இவன் இப்படி சாப்பிட்றத பார்த்தா எனக்கு கோவமாக வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு ஹே யோகோ உனக்கு என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்காங்க. ஒன்றும் இல்லைப்பான்னு யோகோ சொல்கிறான். நீ கொஞ்சம் வியாடாக தான் நடந்துக்கிறேன்ட்டு சிரிக்கிறாங்க. இந்த சேக்கி எப்பவும் இப்படி தானே, நான் ஏன் ஒரி பண்ணிக்கணும், நிம்மதியாக சாப்பிட போகிறேன்னு சாப்பிட்றா. அப்போ தான் அவள் சேக்கியோட லஞ்ச் பாக்ஸ் பார்க்குறா. அதில் நிறைய ஆக்டோபஸ் இருக்குது. சைடிஷ்க்கு ஆக்டோபஸ் தான் கொண்டு வந்திருக்கான் போலன்னு பார்க்குறா. அப்போது ஒரு ஆக்டோபஸ் எடுக்கான், ஆனால் அது வரமாட்டிக்கு. அந்த ஆக்டோபஸை மற்ற ஆக்டோபஸ்லாம் பிடிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு யோகோ கண் கலங்குறா. உயிர் வாழ்கிறதுக்காக இது எல்லாம் எப்படி ஒன்றா போராடுது. அப்போ சேக்கி எல்லா ஆக்டோபஸையும் குத்தி ஒரே வாயில் சாப்பிட்றான். இதை பார்த்துட்டு யோகோ ஷாக் ஆகிடுறா. என்ன இவன் டைட்டன் மனுஷங்களை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றான், இவன் டைட்டனா அப்போ இந்த டைமு அப்படின்ட்டு யோசிக்கிறா. அப்போது அங்கே இன்னொரு ஆக்டோபஸ் ஆர்மர்லாம் போட்டு கையில் ராடு வச்சுட்டு ரெடியாக நிற்கிது. யோகோ இதை பார்த்துட்டு ஓ இதுதான் ஹீரோ ஆக்டோபஸ் போல, ஆனால் சேக்கி அதை அசால்ட்டாக சாப்பிட்றான். என்ன இவன் ஹீரோ ஆக்டோபஸை எப்படி சாப்பிட்றான்னு பார்க்குறா. அப்போது சேக்கிக்கு தொண்டையில் சிக்கிக்குது. அவன் இருமிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு சேக்கி அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யோகோக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா ஆக்டோபஸையும் கருணையே இல்லாமல் சாப்பிட்டாலும் தேவைதான் உனக்குன்னு வில்லத்தனமாக சிரிக்கிறா. இதை பார்த்துட்டு யோகோ உனக்கு என்ன ஆச்சு, நீ இப்படி வில்லத்தனமாக சிரிச்சு நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க அவள் ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ என் ரியாக்ஷனை வெளியே காட்டிட்டோம் போலன்னு நினைக்கிறா. இது லஞ்சு, இதில் இப்படிலாம் இருக்கிறது சகஜம் தான், நான் எதுக்கு இவனை பார்க்குறேன்னு நினைக்கிறா. அப்போ சேக்கியை பார்க்குறா. அவனுக்கு சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டு போல. ஆனால் லஞ்ச் பாக்கில் இன்னும் 4 ஆக்டோபஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு யோகோ ரொம்ப சந்தோஷப்படுறான். பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஃபேமிலியாச்சும் சாகாம இருக்குதுன்னு ஹாப்பி ஆகுறா. டேய் உனக்கு வேண்டாம்னு சொல்லு, நாங்க சாப்பிட்றோம்னு கேட்குறாங்க சேக்கியோட ஃப்ரெண்ட்ஸு. சேக்கியும் கொடுக்குறான், அவங்களும் சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு யோகோ ரொம்பவே சோகமாயிடுறா. இப்படி ஒரு க்யூட்டான ஃபேமிலியை மொத்தமாக கொண்டுட்டீங்களேன்னு அழுகுறா. அவளுக்கு என்ன பண்ணனே தெரில. ஹே யோகோ உனக்கு என்ன ஆச்சுன்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் சேக்கி ஏதோ ஒரு பாக்ஸை வெளியே எடுக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இதையும் நீ தான் பண்ணியான்னு சேக்கிட்ட கேட்காங்க. யோகோ என்னன்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஏதோ க்யூட்டான ரேபிட் மாதிரி இருக்குது. அதையும் சாப்பிட போகிறாங்க. இன்னும் ஒன்றா வேண்டான்னு யோகோ கத்துறா. இந்த இடத்துலையும் இந்த எபிசோடு முடியுது. லஞ்சை வச்சு இந்த எபிசோடை நல்லா ஃபன்னாக கொண்டு போயிருக்காங்க. இதே மாதிரி நிறைய எபிசோட் பார்க்கணுன்னா என்னை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.